Hi friends, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஸ்டிக் சிக்கன் தாங்க ரெடி பண்ண போறோம். வீட்ல உள்ள பொருளை வச்சு ஒரு ஸ்டிக் சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க prepare பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துக்கலாம்னு பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 2, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊத்திக்கங்க. தண்ணி ஊற்ற வேணாம், அந்த லெமன் மட்டும் போதும். புழிஞ்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்குங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம சிக்கன் பீஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை 1 by 1 நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் சின்ன ஸ்டிக்காக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பெரிய ஸ்டிக்கில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஜாயின் பண்ண சிக்கனை ஒரு முட்டையில் டிப் பண்ணிக்கிட்டு பிரெட் கிராம்லேயும் இது ஒரு டிப் பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டிங் வர அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டுடலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மெரூனாக வர டைமில் லைட்டாக பரட்டி போடுங்க. நல்லா சிக்கன் செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வீட்டில் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.